எல்லா புகழும் இறைவனுக்கே. இது 34வது சிடி. இதில் நாங்கள் பார்க்க போவது ப்ரெப்பசிஷன். முதல்ல அதுக்கு உச்சரிப்பை கவனிப்போம். ப்ரெப்பசிஷன் ஜென்ரலாக எப்படி உச்சரிக்கப்படுகிறது? ப்ரீபொசிஷன் என்று சொல்வார்கள். இதை நான் முதல்ல எழுதி பார்ப்போம். PREPOSITION. இதுக்கு உச்சரிப்பை கவனிங்க. ப்ரெப்பசிஷன். ப்ரெப்பசிஷன் இந்த ஃபெனட்டிக் சிம்பிள்ஸில் எப்படி எழுதியிருக்கும்னா ப்ரெப்பசிஷன் ப்ரெப்பசிஷன். ஸ்ட்ரெஸ் லைஸ் ஆன் ஜெட். அது ப்ரீபொசிஷன் என்று உச்சரிக்கக்கூடாது. ப்ரெப்பசிஷன் 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 என்று உச்சரிக்க வேண்டும். அப்போது ப்ரெப்பசிஷன் என்று சொன்னால் ப்ரெப்பசிஷன் என்று சொன்னால் என்ன? தமிழில் இது முன்னிடை சொல் என்று சொல்லுவார்கள். அதாவது இதுக்கு டிரான்ஸ்லேஷன் தமிழாக்கம் முன்னிடை சொல் என்று சொல்லுவார்கள். இதே தனியாக எடுத்தோம்னா PRE. ப்ரீ என்றால் முன்னால். பொசிஷன் என்றால் POSITION. பொசிஷன் என்றால் வைப்பு. முன்னாலே வைப்பது. அப்படி என்றால் இதை தமிழாக்கம் என்ன? முன்னிடை சொல். இடைச்சொல் இச்சுண்டு நினைக்கேன். இடைச்சொல் முன்னிடைச்சொல். இடைச்சொல் முன்னிடைச்சொல். அப்போது இடைச்சொல் என்று சொன்னாலே இப்போது நடுவர்கள். இடைச்சொல் என்று சொன்னாலே ஏதோ ரெண்டு சொற்களுக்கு முன்னாலே வரக்கூடிய, இடையில் வரக்கூடிய என்று இடைச்சொல் என்று சொல்லும். அப்போ இந்த முன்னிடை சொல் எப்பொழுதுமே ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடி வரும். எப்பொழுதுமே பெயர் சொல்லுக்கு முன்னாடி தான் வரும். பெயர் சொல்லுக்கு இனி ஒரு பெயர் சொல் இடத்தில் பிரதி பெயர் சொல்கிறோம் அல்லவா? பெயர் சொல் குமார் என்றால் ஹி. அப்போ பிரதி பெயர் சொல்லுக்கு முன்னாலே வரலாம். இனி ஒன்று, பெயர் சொல்லுக்கு இடத்தில் ஜெரண்ட் என்று சொல்வார்கள். ஜெரண்ட். அந்த ஜெரண்டும் பெயர் சொல் தான். ஒரு விதமான பெயர் சொல். வேர்பல் நவுன் ஜெரண்ட். அந்த ஜெரண்டுக்கு முன்னாலே வரும். ஹீ கேம் without informing me. He met the manager without finishing the work. finishingக்கு முன்னாலே வந்திருப்பாருங்க. ஓகே. ஜென்ரலி இந்த முன்னிடை சொல் எப்பொழுதுமே பெயர் சொல், பெயர் உரி சொல், பெயர் சொல், பிரதி பெயர் சொல். பிரதி பெயர் சொல்னா ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே இருக்கல்லவா? இதுக்கு இனி ஒரு வடிவம் ஹிம். ஹி கேம் வித் ஹிம். அந்த ஹிம் இந்த இடத்துல பிரதி பெயர் சொல். பெயர் சொல் பிரதி பெயர் சொல், இல்லைன்னா ஜெரண்டுக்கு முன்னாலே வரும். முன்னிடை சொல் அப்போது ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாலே நின்று வரும். இதுக்கு தமிழில் பின் இடைச்சொல் என்று தமிழில் சொல்வார்கள். இடைச்சொல் தமிழில் பின்னிடைச்சொல். அப்போ ஏன் அதை பின்னிடைச்சொல் என்று சொல்கிறோம்னா, தமிழில் இந்த சொல் பெயர் சொல்லுக்கு பின்னாடி தான் வரும். ஆங்கிலத்தில் பெயர் சொல்லுக்கு முன்னாடி வரும். ஒரு 2-3 உதாரணங்கள் பார்ப்போமே. அவனோடு, அவன் கூட. வித் ஹிம், என்னோட வா. யூ கம் வித் மீ. என்னோட வித் மீ. வித் முதல்ல வருது, மீ பின்னாடி. மேஜையின் மீது.
மேஜையின் மீது. ஆன் த டேபிள், இது எழுத வேண்டாம், இது சாதாரண தேவையில்லாதது. தமிழில் பாருங்கள், பெயர் சொல்லுக்கு பின்னாலே வருது, ஆங்கிலத்தில் பெயர் சொல்லுக்கு முன்னாலே வருது. அவர் நாற்காலியில் அமர்ந்து இருக்கிறார். நாற்காலியில். he is sitting in the chair, he is sitting on the chair. சேர்க்கு முன்னாலே வருது பாருங்க. ரைட். அவர்கள் அவர்களுடைய தந்தையோடு வந்தார்கள். தந்தை கூட. they came with their father. அப்போது தமிழில் பெயர் சொல்லுக்கு பின்னாடி வரும், ஆங்கிலத்தில் பெயர் சொல்லுக்கு முன்னாடி வரும். இதை சிலது தமிழில் சொன்ன மாதிரியே இங்கிலீஷில் சொல்லி பார்க்கலாம், வந்துடும். சில இந்த முன்னிடை சொல் ப்ரெப்பொசிஷன் கண்டுபிடிக்கவே முடியாது. தமிழில் ஒரு மாதிரியாக இருக்கும், இங்கிலீஷில் ஒரு மாதிரியாக இருக்கும். உதாரணத்துக்கு 1 2 சொல்கிறேன் பாருங்கள். டெல் ஹிம். அப்போது அவனிடம் சொல். அவனிடம். டெல் ஹிம். அப்போது டெல் ஹிம், அவனிடம் சொல். இனி ஒன்று பாருங்கள். கால் மோகன். அப்போது கால் மோகன். மோகன் கூப்பிடுன்னு இருக்குது. மோகனை தமிழில் பாருங்கள், மோகனை கூப்பிடு. மோகனை கூப்பிடுனா கால் டு மோகன் வருமோ அப்படின்னு டவுட் வரும். ஆங்கிலத்தில் பாருங்கள், கால் மோகன். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். கால் மோகன், CALL, கால் மோகன். கால் த மேனேஜர், மேனேஜரை கூப்பிடுங்கள். பாருங்களேன், மேனேஜரை, அந்த மேனேஜரை கூப்பிடுங்கன்னா கால் டு த மேனேஜரா, கால் த மேனேஜர். ஐ டோல்ட் ஹிம் அபவுட் திஸ். ஐ டோல்ட் ஹிம் அபவுட் திஸ். நான் இதை பற்றி, அபவுட் நான் இதை பற்றி அவரிடம் சொன்னேன். ஐ டோல்ட் ஹிம், நான் அவரிடம் சொன்னேன். அவரிடம் ஐ டோல்ட் ஹிம்னா ஐ டோல்ட் ஹிம், நான் சொன்னேன் அவனிடம். நான் அவன் அப்படி இருக்கு. அவனிடம் சொன்னேனுக்கு ஐ டோல்ட் ஹிம். இதே டோல்டு எடுத்துகிட்டு ஐ செட் ஹிம் கிடையாது, ஐ செட் டு ஹிம். அந்த இடத்துல டூ வருது பாருங்கள். அப்போ நீங்கள் ஐ டோல்ட் ஹிம்னாலே ஐ செட் ஹிம் சொல்ல முடியாது. அது செட் ஐ செட் டு ஹிம். தே கேம் ஹோம். அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள். தே கேம் ஹோம். வீட்டிற்குன்னா தே கேம் டு ஹோம் சொன்ன மாதிரி இருக்குது. அப்போது தமிழில் அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள், ஆங்கிலத்தில் தே கேம் ஹோம். இதே ஹோம் எடுத்துகிட்டு ஹவுஸ் வருது. தே கேம் டு அவர் ஹவுஸ். தே கேம் டு அவர் ஹவுஸ். தே கேம் அவர் ஹவுஸ் கிடையாது, தே கேம் டு அவர் ஹவுஸ். இதே மாதிரி அப்பா வீட்டில் இருக்கிறாரா, அட்டுக்கு மீனிங் பாருங்கள். அப்பா வீட்டில் இருக்கிறாரா. இஸ் ஃபாதர் அட் ஹோம். இஸ் ஃபாதர் அட் ஹோம். அப்பா வீட்டில் இருக்கிறாரா, இந்த இடத்துல அட்டுக்கு மீனிங் பாருங்கள், இல் என்று வருது. ஃபாதர் கேம் ஹோம் அட் 9 o'clock. இந்த இடத்துல அந்த அட்டு பாருங்கள். ஃபாதர் கேம் ஹோம் அட் 9 o'clock. 8 மணிக்கு, 9 மணியா. ஃபாதர் கேம் ஹோம் அட் 9 o'clock. அப்பா வீட்டிற்கு 9 மணிக்கு வந்தார். இந்த இடத்துல அட்டுக்கு மீனிங் 9 மணிக்கு, அந்த இடத்துல அட்டு வீட்டிற்கு. அப்போது ஹி கேம் ஹோம், அவர் வீட்டிற்கு. அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி இதை போடணும். ஏன் சார் அப்படி வந்தது, ஏன் இப்படி வரக்கூடாது என்று கேள்வியே கேட்கக்கூடாது ஆங்கிலத்தில். இந்த ப்ரெப்பொசிஷனை பொறுத்த அளவில் நம்ம இதை ஏன் அப்படி வருது, இதை டிராஃபிக் ரூல்ஸ் மாதிரி கையை காமிச்சாச்சுன்னா போலீஸ்கார் நின்ற வேண்டிதான். ஏன் நான் பெரிய ஆள், நான் யாருன்னு தெரியுமா, என்னை எப்படியா நிறுத்தலாம், ஒன்றும் கேட்க முடியாது. ஏன் நிறுத்துனீங்கன்னு கேட்க முடியாது. சரிதானா? அப்போது ஒரு 40-50 ப்ரெப்பொசிஷன்ஸ் நான் எழுதியிருக்கேன். தமிழில் சொல்லிடுறேன், இங்கிலீஷில் மட்டும் தேவை உள்ளது எழுதுகிறேன். நீங்கள் திரும்ப இந்த சிடியை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இப்போ பாருங்கள், முதல்ல அபவுட். ABOUT, அபவுட். பற்றி. தமிழில் சென்டென்ஸ் வாசிக்கிறேன். நாங்கள் எங்கள் திட்டங்களை பற்றி பேசினோம்.